பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சீஃப் மினிஸ்டருடைய கான்ஃபிடென்ஸாக பார்க்க முடியும்ல. ஏன்னா 90% சொன்னால் நீங்கள் இயல்பாக டிஸ்பியூட் பண்ணுவீங்க, பாஜக டிஸ்பியூட் பண்ணும். ஆனால் மக்கள் உணர்ந்தால் தான் அதை அவங்க அங்கீகரிப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால தானே சிஎம் சொல்கிறாருன்னு பார்க்க முடியும். வணக்கங்க. அதாவது முதலமைச்சர் அவர்கள் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுவதில் நம்புவதற்கோ நம்பாமல் போவதற்கோ பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்ணு முன்னாடி இருக்கிற ஃபிகர் அது. என்ன நடந்திருக்கிறது, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எவ்வளவு என்பதற்கான எண்ணிக்கைகள் இருக்கிறது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு எண்ணிக்கையில நிறைவேற்றப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அதை அவர் சொல்லிட்டு போகும்போது அதுல நம்பருக்கு என்ன இருக்கு, சொல்லியிருந்தா வெளிப்படையா தெரிய போகுது, நடந்திருந்தா வெளிப்படையா தெரிய போகுது. இதே முதலமைச்சர் அவர்கள் 2023 செப்டம்பர் மாதம் ராஜபாளையம் ராஜபாளையத்தினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய இல்ல திருமண விழாவிலே கலந்து கொண்ட போது அவர் பேசிய பேச்சு தமிழ்நாட்டின் அனைத்து முன்னணி பத்திரிகைகளிலும் வெளியே வந்திருக்கிறது, தொலைக்காட்சியிலும் செய்தி போட்டார்கள். அன்றைக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த மகளிருக்கான ஊக்கத்தொகை தரம், அது இந்த தகுதியுள்ள மகளிருக்கு கொடுக்க போனாங்க இல்லையா, அதை கொடுத்து முடித்தவுடன் 100 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்பொழுதே 99 விழுக்காடு முடிந்தது, இதை முடிச்சோன்னு 100 முடிஞ்சது என்று அவர் பேசிய நாள் செப்டம்பர் 13, 2023 ராஜபாளையத்தில். நீங்கள் எடுத்து பார்க்கலாம், பத்திரிகைகளிலே இருக்கிறது. எனவே அதையும் நாம் நம்பித்தான் ஆக வேண்டுமா? 23 99 விழுக்காட்டை முடித்து 100 விழுக்காடு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியவர்கள் இப்பொழுது 25 சொல்லுகிறார்கள் 90 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம். இதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், கடந்த வாரம் பேசிய முதலமைச்சர் 389 வாக்குறுதிகள் என்னவோ சொல்லி அதை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று பேசினார். பிறகு 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிற போது என்ன சொல்லுகிறார், 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்கிறார். 90 விழுக்காடு என்று கணக்கு போட்டால் 505 வாக்குறுதிகளை வெளிப்படையாக கொடுத்தால் அதுபோக இன்னும் வாக்குறுதிகள் இருக்குது. இவங்க புத்தகத்தில் அடித்து கொடுத்த 505 வாக்குறுதிகள் எடுத்தாலும் 90 விழுக்காடு என்றால் குறைந்து ஒரு தோராயமாக 450 வாக்குறுதிகள். கடந்த வாரம் தான் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று பேசிய முதலமைச்சர், 2 ஆண்டுகளுக்கு முன்பே 100 விழுக்காடு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் என்று பேசிய முதலமைச்சர் இப்பொழுது 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்புங்கள் என்று சொல்லுவது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் கொஞ்சம் கூட மனதிலே ஒரு மக்களின் மீதான அறம் சார்ந்த அச்சமின்றி அவர் வாட்டிற்கு உண்மைக்கு மாறான செய்திகளை தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடுகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை நாம் இதில் புரிந்து கொள்ளுகிறோம். பதில் நம்புறக்கோ நம்பாம போறக்கோ ஒண்ணும் இல்லை. இல்லை, அண்ணன் கல்யாண சுந்தரம் சொன்ன செய்திகள்லாம் எனக்கு வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா நாளிதழ்களில் ஒரு மாதிரியும் இன்றைக்கி இந்து நாளிதழில் ஒரு மாதிரி போடுவாங்க, தினமலரில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நடந்த ஆட்சியில் வெளிப்படுத்திய திட்டங்கள், வாக்குறுதிகளுக்கு எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நாம் சொல்லியிருக்கோம். மொத்தம் 505 வாக்குறுதிகள் அழித்ததில் 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். இது இல்லாமல் நீங்கள் புதுமை பெண் திட்டம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடலை, அதை நிறைவேற்றிருக்கிறார். அதே போல் காலை சிற்றுண்டி திட்டம் அறிவிக்கலை, நிறைவேற்றிருக்கிறார். அதே போல தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிக்கல, நிறைவேற்றிருக்கிறார். அப்ப எண்ணற்ற பல திட்டங்கள் நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லாம பல விஷயங்களை நிறைவேற்றிருக்கிறோம். அதை தான் சொல்லியிருக்கோம். 90% எங்கள் முதல்வர் சொன்னார், 90% இன்னும் 4 ஆண்டுகள் முடியல. அண்ணனுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இது மே மாதம் வந்தாதான் 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3.25 ஆண்டுகளில் 389 நாங்கள் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறோம் என்பதுதான் முதல்வர் அவர்கள் சொல்றாரு. அதே போல அதிமுக ஆட்சி நடந்ததில் 10 ஆண்டு கால சாதனை ஆட்சி, அதை பத்தி பேசணும்ல. 2016 இவங்க 186 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 2016 2011 186, 16 321, மொத்தம் 537 வாக்குறுதிகள்ல 269 வாக்குறுதிக்கு தான் அரசாணையே பிறப்பிச்சாங்க. நான் ஒரு நிமிஷம் நானே முடிச்சிடறேன். ஏன்னா இதுல 2011 21 வரைக்கும் 10 ஆண்டுகள்ல இவங்க 110 விதியில 532 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல 2021 வரைக்கும் நிலுவையில தான் இருந்தது. நான் இதை ஏன் டீட்டெயிலாக பேசுகிறேன், நான் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 110 எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களும் 110 பற்றி பேசியிருக்கிறாரு, நானும் 110 பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா 110 அம்மையார் ஜெயலலிதா வாயை திறந்தாலே அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காது என்கிற பேசப்பட்ட பத்திரிகையில் எழுதப்பட்ட விஷயங்களாக இருந்திருக்கு. இந்த ஆட்சியில் 110 அறிவிக்க இல்லை, 110 அறிவித்த விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு தான் வித்தியாசம். நீங்க ஜெயலலிதா என்றால் 110 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கிறது. நான் அதை மட்டும் சொல்லல. 537 மொத்த அறிவிப்புல 9741 கோடி திட்ட மதிப்பீட்டுக்கு 20 அறிவிப்புகள் வந்தது. அதுக்கு எந்த அரசாணையுமே கிடையாது. இதெல்லாம் டேட்டா டீடைல் நான் இருக்கு. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சியில சொல்றேன். அப்ப மக்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு முதல்வர் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அதிமுக படுதோல்வியை சந்திச்சது? கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு முதல்வர் நிறைவேற்றல, ஒரு அரசு நிறைவேற்றலனா மக்கள் அவர்கள் பக்கம் எப்படி இருப்பார்கள்?
அதுதான் கேள்வி. அப்ப மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்னா நாங்கள் சொன்ன விஷயங்களை செய்கிறோம். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில ஒரே விஷயம் சொல்றேன், நாங்கள் வந்து இலவச பேருந்து அறிவிச்சோம். நீங்க இந்த பாயிண்ட் நான் முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான அழகு இல்லை. இப்ப இந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல, நீங்க சொல்வது போல கலர் ரியாலிட்டியும் அவங்களுடைய கிளைமும் வேறன்னா அது தேர்தல்களில் தெரிஞ்சிருக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தேர்தல் வரைக்கும் பார்த்துருக்கோம். பேராசிரியர் சுருக்கமாக then I'm going to this. ஆமா இல்ல தம்பி விக்கி அவர்கள் சொல்லுவதிலேயே இப்ப எந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசினோம் என்றாலும் உடனடியாக அதிமுக ஆட்சி காலத்தில் என்றவர்கள் போகிறார்கள். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில் இந்த முதலமைச்சர் சொன்ன செய்தியை பற்றி நாம் விவாதிக்கிறோம். அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி இன்னொரு விவாதம் பண்ணலாம். தம்பியோட நாம் உங்க ட்ராக் ரெக்கார்டு நீங்க கேள்வி எழுப்பும்போது கேள்வி எழுப்புவாங்க தானே. இந்த விவாதத்தினுடைய தலைப்புல நான் வச்சிருக்கிற கேள்விக்கு தம்பி விடை சொல்லணும்னு தான் நான் கேட்கிறேன். 23ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் பேசியது பத்திரிகையில் ஒரு மாதிரி செய்தி போடுவாங்கன்னு தம்பி சொன்னார்னா, முதலமைச்சர் அப்படி பேசலைன்னு இப்ப பொது அரங்குல அவர் அதை மறுப்பார். 23க்கு அப்புறம் தானே 24 வந்துச்சு. 23க்கு அப்புறம் தானே 24 வந்துச்சு. மக்கள் பேசினாங்கல்ல. நான் சொன்ன செய்தியை அவர் மறுக்கிறார் என்றால் மறுக்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் பேசி இருக்கிறார்னா அது 90 விழுக்காடா? அவர்கள் கொடுக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 90 விழுக்காடு என்பது 389 தானா? அதை தம்பி விக்கி வந்து அதை என்ன, அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் உண்மைக்கு மாறான பதிவுகளை சொல்லுகிறார், நாங்க சொல்லுவதில் என்ன பிழை இருக்குன்னு நான் கேட்கிறேன். 10 seconds விக்கி. இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தலிலே முடிச்சிருங்க ப்ரொஃபசர். யா கோ அஹெட். நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தினாலேயே நாங்கள் எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு அடுத்து தேர்தல்களே நடத்தப்பட வேண்டியதில்லை. 2011 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திச்சது. அப்ப அதோட விட்டுட்டு போயிருக்கணும் இல்ல. பிறகு மக்கள் மீண்டும் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள், அது காலம் போகுது அங்கீகரிக்கிறார்கள். அதனால தேர்தலில் வருகிற வெற்றியோ தோல்வியோ இவர்கள் சொல்லுகிற உண்மைக்கு மாறான தகவல்களை மாற்றி பேசுவதற்கு பயன்படாது. இவர்களுக்கு பாதுகாப்பாளனாக அது நிற்காது. நான் வெளிப்படையாக கேட்பது, இந்த ஸ்டேட்மெண்ட்ல முதலமைச்சர் உண்மைக்கு மாறான தகவல்களை தொடர்ந்து பேசுகிறார் என்பது ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? 20 seconds விக்கி, அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட. இல்ல நிச்சயமா இதை வந்து மறுக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கும் போது இது டேட்டாவோட தான் சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் விடியல் பயணம்னு அறிவிச்சோம். இந்த திட்டம் இன்னைக்கு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல திராவிட மாடல் ஆட்சி நீச்சியா இருக்கு. மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் போது என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? விக்கி குறுக்கிடுறதுக்கு பொறுத்துக்கணும், நான் பொறுத்துக்கணும் கொஞ்சம். நான் கேட்டது ரொம்ப தெளிவான கேள்வி. 23ல அவர் பேசி இருக்கிறார், அது பொய்ன்னு சொல்லுங்க. இப்ப அவர் 389ங்கிறது அது 90 விழுக்காடு தான் சொல்லுங்க. நான் 90 விழுக்காடு தான் சொல்றேன். எப்படின்னா நீங்க தேர்தல் அறிக்கையில விட்டுற விஷயங்களை மட்டும் வைத்துட்டு பேசக்கூடாது. அது இல்லாமல் தேர்தல் அறிக்கை இல்லாமல் பல திட்டங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். தம்பி, முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருக்கு. தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் கொடுத்ததிலே 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம்னு தெளிவா இருக்கு. இல்ல நான் சொல்றது கேளுங்க. நான் என்னன்னா இது எல்லாமும் அதை விவாதிக்கலாம் தம்பி. ஆனால் முதலமைச்சர் சொன்னது உண்மைக்கு மாறானதுன்னு ஏத்துக்கிறீங்களா? இல்ல அதை ஏத்துக்க முடியாது. நானே சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம். ஏன்னா விவாதிக்கலாம் தம்பி, தாண்டி மத்தவங்களும் வாத்துக்குள்ள வரணும். நான் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதிகளை தாண்டி திராவிட மாடல் ஆட்சி முன்வைத்திருந்த திட்டங்கள் இந்தியா முழுமைக்காக இன்னைக்கு பரவி இருக்கு. நீங்க விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இன்னைக்கு எந்த மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் சொல்றாரு, நாங்கள் 2026 ஆட்சிக்கு வந்தால் 2500 கொடுப்போம்ன்றாங்க. அப்ப அதுக்கு அடித்தளம் இட்டது அவங்களுக்கு தானேங்க. நீங்க மத்த மாநிலங்கள்லாம் ஜெயிக்கிறீங்களே, இதெல்லாம் இவங்கள்ட்ட இருந்து காப்பி அடிச்சது இல்லையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.